வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்ப்பாட்ட களமாக மாறும் ஜனாதிபதி செயலகம். இன்று மற்றுமொரு அமைப்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம். முத்துராஜவல அபிவிருத்தி அதிகார சபையை உருவாக்குமாறு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அறிவுரை. இலங்கையின் 42வது கணக்காய்வாளர் நாயகமாக சமுதிகா ஜெயவர்தன பதவியேற்றார். 10க்கும் குறைவான ஆசிரியர்களை கொண்ட 3000 பாடசாலைகள். குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய 39 மாணவர்கள் வைத்தியசாலையில் கிளிநொச்சியில் அனர்த்தம். கண்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் 36 சிறுவர்கள் துஷ்பிரயோகம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேசிய பாடசாலைகளில் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களை கொண்ட தேசிய பாடசாலை ஆசிரியர் பிள்ளை ஒன்றியம் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. தேசிய பாடசாலைகளில் 3 வருட சேவையை பூர்த்தி செய்த கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தமது பிள்ளைகளை அதே பாடசாலையில் சேர்த்துக் கொள்வதற்கான சலுகை எவ்வித காரணமும் தெரிவிக்கப்படாமல் 2025ஆம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, கல்வி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உரிய அதிகாரிகளை சந்தித்து வினவிய போதிலும் தமக்குரிய தீர்வு வழங்கப்படவில்லை என போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். எந்த ஒரு பின்னணியில் தமது பிரச்சனைகளுக்கு எழுத்துப்பூர்வமான தீர்வு வலியுறுத்தி தேசிய பாடசாலை ஆசிரியர் பிள்ளை ஒன்றியம் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது. அவர்கள் தமது பிள்ளைகளுடன் போராட்டத்தில் இணைந்துள்ளனர். இப்போராட்டத்தில் தேசிய பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முத்துராஜவல ஈரநில வலயத்தை பாதுகாப்பதற்காக முத்துராஜவல அபிவிருத்தி அதிகார சபை என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை ஸ்தாபிக்குமாறு கர்தினால் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பேராயர் இல்லத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இவர் இதனை தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தின் இயற்கையான நீர்வழிந்தோடும் முறைமை முத்துராஜவல ஈரநிலத்தின் ஊடாக அமைந்துள்ளதால் அங்கு தொடர்ந்தும் அத்துமீறிய கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதனூடாக எதிர்காலத்தில் மீண்டும் கம்பஹா மாவட்டத்தில் பாரிய வெள்ளப்பெருக்கு நிலைமைகள் ஏற்படக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முத்துராஜவல ஈர வலயத்தில் நாளுக்கு நாள் இடம்பெற்று வரும் அத்துமீறிய கட்டுமானங்கள் மற்றும் அவ்வலயத்தை பாதுகாப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் இன்று முற்பகல் பேராயர் இல்லத்தில் நடைபெற்றது. பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கம்பஹா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குழுவினரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் 42வது கணக்காய்வாளர் நாயகமாக சமுதிகா ஜெயரத்ன இன்று தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த பதவியை வகிக்கும் முதல் பெண்மணி இவர் என்ற பெருமையை பெறுவதால் இந்த நியமனம் இலங்கை வரலாற்றுக்கு ஒரு பெரிய மைல்கல்லை குறிப்பிட்டுள்ளது. அரச கணக்காய்வாளர் நாயகமாக கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தின் பிரதி கணக்காய்வாளர் நாயகம் பதவி வகித்த சமுதிகா ஜெயரத்னவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை ஒருமனதாக கடந்த வாரம் அங்கீகாரம் வழங்கியது. அரசு கணக்காய்வாளர் நாயகமாக பதவி வகித்த WPC விக்ரம ரத்ன கடந்த 2025 ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான நியமனம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அரசியலமைப்பு பேரவைக்கும் இடையில் இழுபறி நிலைமை ஏற்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் 4 தடவைகள் முன்மொழியப்பட்ட புதிய கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான பெயர்களை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்தது. இவ்வாறான நிலையில் கடந்த வாரம் அரசியலமைப்பு பேரவை கூடிய போது கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதியினால் 5வது நபராக கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தின் பிரதி கணக்காய்வாளர் நாயகமாக பதவி வகித்த சமுதிகா ஜெயரத்னவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. 53 வயதான சமுதிகா ஜெயரத்னவை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை ஒருமனதாக அங்கீகாரம் வழங்கியது.
சமுதிகா ஜெயரத்ன வங்கி, நிதி, காப்புறுதி, வரி, திரைசேரி, சேவைகள் மற்றும் கடன் முகாமைத்துவம் ஆகியவற்றில் அனுபவம் வாய்ந்தவர். நாடு முழுவதும் 10க்கும் குறைவான ஆசிரியர்களை கொண்ட 3000க்கும் மேற்பட்ட அரசு பாடசாலைகள் உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களத்தின் தரவுகளின்படி நாடு முழுவதும் 10,047 பாடசாலைகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 10,047 பாடசாலைகளில் 3,065 பாடசாலைகளில் 10க்கும் குறைவான ஆசிரியர்களே உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த பாடசாலைகளுள் ஒரு தேசிய பாடசாலையும் அடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது. நாடு முழுவதும் 1,645 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்களே உள்ளதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் கூறுகிறது. 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அரச பாடசாலைகளில் ஒரு தேசிய பாடசாலையும் 1,644 மாகாண பாடசாலைகளும் உள்ளதாக அத்திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 51 முதல் 100 வரையிலான மாணவர்களை கொண்ட 1,648 அரச பாடசாலைகள் உள்ளதோடு அவை அனைத்தும் மாகாண பாடசாலைகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டில் தரம் 1ற்கான அரசு பாடசாலைகளில் இணைத்துக் கொள்ளப்பட்ட மாணவர் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் தரம் 1ற்கான 2,66,281 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி மகா வித்தியாலயத்திற்கு குளவிக்கொட்டுக்கு இலக்கான 39 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மாணவர்கள் குளவிக்கொட்டுக்குள்ளானதால் 39 மாணவர்களும் சில ஆசிரியர்களும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டு போட்டிக்கான பயிற்சிக்கு மாணவர்கள் தயாராகிக் கொண்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் தலைவர்கள் ஏனைய மாணவர்களை பாதுகாப்பாக பாடசாலை வளாகத்தை விட்டு வெளியேற்றியுள்ளதாக, பின்னர் மாணவர்கள் அனைவரும் கிளிநொச்சி ரொட்ரிகோ மைதானத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நோயாளர்கள் காவு வண்டியில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். குளவிக்கூட்டு ஆபத்து குறித்து இதை அகற்ற வேண்டுமென்று 2 மாதங்களுக்கு முன்னர் பாடசாலை நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு எழுத்துமூல கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதும் அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் 36க்கும் மேற்பட்ட சிறுவர்களை அச்சுறுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவத்தில் மேலும் பலர் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. சிறுவர்களை அச்சுறுத்தி துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை கண்டறிவதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு தீவிரப்படுத்தியுள்ளது. கண்டியை சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் பேராதனை பகுதியில் தேங்காய் எண்ணெய் வியாபாரம் செய்யும் பிரதான சந்தேக நபரும் பொறியியலாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சமூக வலைதளங்களூடாக சிறுவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியதோடு மேலதிக வகுப்புகளை இலக்கு வைத்து செயற்பட்டனர். சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் காட்சிகளை ரகசியமாக பதிவு செய்துள்ள சந்தேக நபர்கள் அந்த காணொளிகளை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக அச்சுறுத்தி அவர்களை தொடர்ச்சியாக 3 இடங்களில் வைத்து துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர்களுடன் மேலும் 5 பேர் தொடர்புடையதாக தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சிறுவர்கள் இருப்பார்களானார் அவர்கள் குறித்தும் தகவல்கள் கண்டறிவதற்கான விசாரணைகளும் காவல்துறையினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான தீர்க்கமான அணுசக்தி பேச்சுவார்த்தை ஒன்று நாளை ஓமானில் நடைபெற உள்ளது. கட்டார், துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளில் மத்தியஸ்தலத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட விசேட கட்டமைப்பின் கீழ் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இரு நாடுகளுக்கும் இடையில் பல வருடங்களாக நிலவி வரும் ராஜதந்திர நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதே இதன் நோக்கம் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுரேனியம் செறிவூட்டலை மட்டுப்படுத்தல், பெலாஸ்டிக் ஏவுகணை கட்டுப்பாடு மற்றும் பிராந்தியத்தில் உள்ள ஈரானிய சார்பு ஆயுத குழுக்கள் ஆயுதம் வழங்குவதை மட்டுப்படுத்துதல் என்பன குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நியாயமாக மற்றும் நீதியான முறையில் இப்பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்லுமாறு தாம் வெளியுறவு அமைச்சருக்கு அறிவுறுத்தியதாக ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆர்ப்பாட்டக்களமாக மாறும் ஜனாதிபதி செயலகம். இன்று மற்றொரு அமைப்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம். முத்துராஜவர அபிவிருத்தி அதிகார சபையை உருவாக்குமாறு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அறிவுரை. இலங்கையின் 42வது கணக்காய்வாளர் நாயகமாக சமுதுகா ஜெயவர்தன பதவியேற்றார். 10க்கும் குறைவான ஆசிரியர்களை கொண்ட 3000 பாடசாலைகள். குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய 39 மாணவர்கள் வைத்தியசாலையில் கிளிநொச்சியில் அனர்த்தம். கண்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் 36 சிறுவர்கள் துஷ்பிரயோகம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.